ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இம்மோர்டல் விஷன் த சீக்ரெட் ஆஃப் டியூலிங் அப்படின்ற அனிமியோடைய எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு அனிமி வீக்லி ஒன்ஸ் தான் போடக்கூடிய ஒரு ஆன்கோயிங் சீரீஸ். அதனால் வீக்லி ஒன்ஸ் தான் இதனுடைய எபிசோட்ஸ் எல்லாமே வரும். இந்த அனிமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அனிமி வேணுமா அப்படின்றதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போன எபிசோடில் நம்ம ஹீரோவோட 2 அண்ணனுங்க எல்லாமே அவங்க அப்பாவை சந்திச்சிருப்பாங்க. சந்திச்சுட்டு வர வெளியில் அப்படியே கட் பண்ணியிருப்பாங்க அந்த எபிசோடை. அதோட தான் இந்த எபிசோடும் தொடங்குது. இங்கே 3 பேரும் பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹீரோ கூட யாருமே பேசலைங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஃபேரி பேசிட்டு ஹீரோவை கூப்பிட்றா. டேய் டூயிங் வாடாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேட்குது, அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒளிஞ்சு பார்த்துட்ருக்க நம்ம ஹீரோவோட அப்பா யாரையோ பார்த்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோட அப்பாவுக்கு கீழே யாரோ ஒரு பொம்பளை மெஜஸ்டி, ஒரு முறையாவது அவளையும் என்ன பார்க்க விடுங்க. அவளுடைய அப்பா ரொம்பவும் வயசானவர், அது மட்டும் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டிருக்காரு. அவளை நான் ஒரு முறையாவது பார்க்கணும். நீங்கள் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து அவளை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அது யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேரி கேட்க, இங்கே பாருங்க பேரி, அவங்க தான் நம்ம வாங்கிச்சித்தி இருக்காங்க இல்லையா, அவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல யாராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சலசலக்க உடனே கேட்டுட்டு உடனே ஹீரோ வெளியே பாட்டு, வணக்கம்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்னடா இங்கே பண்ணுற, நீ இங்கேருந்து கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா கேட்க, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் என்னுடைய ஆர்டிகல்ஸை படிக்கவே இல்லை அப்படின்னு தெரியும், அதனால் சரி நீங்கள் முழுசாக படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் நம்ம வாங்சித்தியோட அம்மா பொறுமையை இழந்துடுறாங்க. ஏன்னா அவங்க இத்தனை வருஷத்தில், அதாவது அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்தே இங்கே அவங்க வீட்டுக்கு வந்ததும் கிடையாதான், அவங்க வீட்டுக்கு இவன் அனுப்பிச்சதும் கிடையாதான். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு முறையாவது அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக ஹீரோடைய அப்பாவை கொத்த போக அந்த இடத்துல ஹீரோ தடுத்து விட்டுறான். அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க அந்த பொம்பளை, அதாவது வாங்சித்தியோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள கொன்னுறாங்க கத்தியால். அதை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர அழுகு வருது. ஆனால் ஹீரோட அப்பா என்ன சொல்கிறாங்க பார்த்துங்க, நீ ஒரு பிரின்ஸு, உன்னுடைய இதயம் அது இரும்பு போல் இருக்கணும், அதனால் இதெல்லாத்தையும் பார்க்கணும், அவங்க சாகிற வரையும் நீ இங்கிருந்தே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்படியே ரொம்ப முடியல, ஹீரோவுக்கு ரொம்ப இறக்கணும். அதை அப்படியே அங்கேருந்து இருக்கக்கூடிய ஆளுங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ அவங்கள தூக்கி பிடிக்கி வச்சுட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அது மட்டும் இல்லாமல் வாங்கிச்சித்தி ரொம்பவும் நல்லவங்க, நிறைய எக்கனாமிக்கல் பிஸ்னஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க, கூடவே யூச்சித்தி எல்லாம் இருக்காங்க, வாங்க போகலாம், நம்ம உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து அவங்க அப்பாவை கொத்தத்துக்காக எடுத்து அந்த ஏர்பின் இருக்குல்ல, இதை அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்துட்டு அப்படியே அங்கேயே இறந்து போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு அப்படியே கோபம் வருது. ஆனால் இன்னும் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வரான். எங்கள் ஜியாங் பேலஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த யூ பேலஸ்க்கு வந்திருக்கான். யூ பேலஸ்க்கு வந்த உடனே இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தகவல் அதாவது வாங்சித்திக்கு ஏற்கனவே தகவல் வந்துருச்சு போல, ரொம்பவும் மனசு உடைஞ்சு போக நான் அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்குறான். இங்கே பாருங்கள், அவங்க இறக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க, நீங்கள் ரொம்பவும் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் இங்கே வந்திருக்காங்க, முக்கியமாக இதை அவங்கக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஏர் பின்னை அங்கே கொடுத்துட்டு அப்படியே வராங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போதே எல்லோரும் பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அவளை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யூச்சித்தி சொல்லிகிட்ருக்கா. அதே போல் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நிலமை, இது எல்லாம் எதுக்காக நடக்குது, ஏன் எல்லாருமே ஒரு சிறைக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கீங்க, நான் தான் சிறைக்குள்ளே இருக்க மாதிரினா நீங்களும் ஒரு சிறைக்குள்ளே இருக்க மாதிரி தான் உங்களை நடத்துகிறாங்க, எதுக்காக என்ன எல்லா வித்தியாசம் சொல்லுங்கள், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கோபத்தோடவே கேட்குறான், ஒரு ஆதங்கத்தோடவே கேட்குறான். ஆனால் அவன் கண் முன்னாடியே எந்த தப்பும் பண்ணல, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள கொண்டுட்டாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக கேட்க இங்கே யூச்சித்தி கேட்குறாங்க, இது நீ உதவணும் அப்படின்னு நினச்சினா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், உயிருக்கே ஆபத்து வரலாம், பரவாயில்லையா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, பரவாயில்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அங்கேருந்து நான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன், எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லிவிட்டு நைட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே எல்லாத்தையும் படிச்சுட்ருக்கான், நிறைய விஷயங்கள் படிச்சுட்ருக்கான். ஹீரோ எல்லாத்தையும் அந்த 3 புக்கு கொடுத்தாங்க இல்லையா, எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம ஃபேரி கேட்குறாங்க, அதாவது ஹீரோயின் கேட்குறா, என்ன உனக்கு எல்லாரையும் ஒரு விஷயங்கள் சொல்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கே,
அந்த விஷயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்ட. இதில் ஒருத்தர் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க உயிர் போகணுமா, உன் உயிர் போகணுமா, நான் யார் உயிரை போகடிப்பேன் அப்படின்னு கேட்க, நான் தயங்காமல் அவங்க உயிரை காப்பாற்றிட்டு என் உயிரை நான் பணிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் இவ ஆச்சரியப்படுறா. அப்படியே வெளியே நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கா. இந்த என்னதான் இருந்தாலும் இது ஒரு என்பிசி கேரக்டர் தானே, ஏன் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டால்ஃபின்கிட்ட கேட்டுட்ருக்கேன். அப்படியே காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ ஆரம்பிக்குதுங்க. அப்படியே கணக்கு ஒரு 2-3 நாட்கள் ஆக போயிடுச்சு. அப்படியே 10 நாளில் ஒரு 5 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 5 நாளில் இவனுக்கு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே உனக்கு டெக்ஸ்ட் வைக்கிறோம், இது வழி என்னென்ன படிச்சிருக்க அப்படின்றத நான் கேள்வி கேட்பேன், நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. அப்படியே கட் பண்ணி கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சுட்டாங்க. முடிச்சு விட்டுட்டு இந்த பக்கம் நிறைய விஷயங்களில் நிறைய தப்பு பண்ணியிருக்க. அதே போல் இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நீ தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது என்ன கேள்வி கேட்டிருப்பாங்கன்னா, நீ இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறியா, இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறியா, இல்லை இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, நான் இங்கே இருக்கணும்னு விரும்பலை, இந்த நாட்டை காப்பாற்றணும் எங்கே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருப்பான். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இனிமேல் நாளையிலேருந்து இதுதான் உன்னுடைய ஷெடியூல், நல்லா கவனிச்சுக்க, நாளையிலேருந்து இதுதான் ஷெடியூல், உனக்கு இது எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லவே கூடாது. மருத்துவம்லேருந்து டான்ஸ்லேருந்து அதே போல் பேச்சிலேருந்து ரைட்டிங்லேருந்து எல்லா விஷயங்களும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்கனாமிக்கல் அதே போல் பொலிட்டிக்கல் அதே ஆர்மி எல்லா விஷயங்களையும் உனக்கு நாங்கள் கற்றுத்தர போகிறோம். அதுக்கு நீ தயாராக ரொம்பவும் பாடுபட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 சித்திகளும் பிளான் போட்டுட்டாங்க. ஏன்னா இவன் சொன்னது என்னென்னா, நாட்டுக்காக நான் எதை ஒன்றா பண்ணுவேன், உங்களுடைய சுதந்திரத்துக்காக நான் என்ன ஒன்றா பண்ணுவேன், இந்த அடிமைத்தனத்திலேருந்து எல்லாரையும் மீட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருப்பான். அதனால் இவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாத்தையும் கற்றுத்தர முடிவு எடுத்திருப்பாங்க. இவனை நாளையிலேருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் அதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவன் எல்லாத்தையும் கற்றுக்குவானா அப்படின்றத இங்கே சந்தேகமாக கேட்டுட்ருக்க. ஒரு 2-3 நாள் அப்படியே ஒரு நாள் போகுது. கடைசியில் இவங்க கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருப்பா, இந்த நாட்டில் 25 வருஷத்துக்கு முன்னே ஒரு முட்டை என்ன வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வைக்க, இவன் புக்கில் படித்ததை சொல்கிறான்பா, 2 ரூபா இருந்துச்சுப்பா. இப்போ என்ன விலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே 2 ரூபா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு முட்டாள்தனமாக கேட்குறான். ஆனால் அவன் சொன்னது பார்த்தீங்கன்னா, அந்த புக்கில் எந்த இடத்துல அது போட்டிருந்துச்சி, எந்த லைனில் அது போட்டிருந்துச்சி. அதாவது ஒரு புக்கில் 10வது பேஜில் இருக்கா, 10வது பேஜ், அந்த 10வது பேஜில் 2வது லைனு, 2வது லைனில் 146வது வேர்ட்ஸு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவனுக்கு அந்தளவுக்கு ஃபோட்டோகிராஃபி மெமரி இருக்கா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு புக்கில் இருக்கிறத ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கான். ஃபோட்டோகிராஃபி மாதிரி ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் இவனுக்கு யதார்த்தமான கேள்விகளுக்கு எதுவுமே பதில் தெரில. இதனால அவங்க சித்தி ஹோம்ஒர்க் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது சித்தி, இங்கே பாரு, இந்த முட்டை 5 வருஷத்தில் எவ்வளோ இருந்திருக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவோ மாறும். இப்போ கணக்கு வச்சுக்க, இன்றைக்கி இந்த முட்டை 2 ரூபா அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இந்த முட்டையோட விலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. இதை வச்சு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு சாதாரண முட்டை தானே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோயின், இங்கே பாருபா, உனக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் இப்போ காடு தானே நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால் இவனும் ஹெல்ப் கேட்குறான். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல் மாதிரி காட்டுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னே இந்த நாடு இப்படி இருந்துச்சு. ஆனால் அப்போ அரிசியோட விலை 1 ரூபா. ஆனால் இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே அரிசியோட விலை 50 ரூபா. ஏன் அப்படின்னு தெரியுமா, இந்த படத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. எக்கனாமிக்கல் வளர அதாவது விவசாயம் கம்மியாக அதனுடைய ரேட்டும் அதிகமாகுது. அப்போ உற்பத்தி கம்மியாச்சுன்னா ரேட்டும் அதிகமாகும். அப்போ முட்டையோட விலை அதனுடைய உற்பத்தியை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நீங்கள் என்ன மேஜிக் பண்ணீங்க, இந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டீங்க, காடுனா காடு தான்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாராட்டிகிட்டு இருக்கு. அப்படியே இவன் ஒரு கேள்வி கேட்குறான், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது உண்மையவா, இந்த வார்த்தை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த நாட்டை நல்லா ஆளுவ அப்படின்ற மாதிரி பண்ணிவா பாசமாக பேச ஹீரோக்கு அப்படியே வெக்கம் வந்துடுதுங்க. மூக்கிலேருந்து குடங்குடமாக தண்ணி ஊற்றுற மாதிரி ரத்தம் மூக்கிலேருந்து குடங்குடமாக ஊற்ற அப்படியே
அப்படியே நான் வரையிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குடுன்னு ஓட, இதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன், இப்படி அவனுக்கு மூக்கில் இருந்து ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்ருக்க, அதுக்கு அந்த டால்ஃபின் சொல்லுது, ஏம்மா நீ பேசுகிறத ஒழுங்காக பேசணும், அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியே பேசுறியே அப்படின்னு சொல்ல இவளுக்கும் வெக்கம் வந்துடுதுங்க. இந்த எபிசோடை அப்படியே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். கமெண்ட் பண்ணுங்கள்.